தமிழர்கள் அடிக்கப்படுறாங்க, ஒடுக்கப்படும் போது தமிழ் தேசியம் தானாகவே வரும். அந்த ஈர்ப்பு அப்போ வந்து ஆமாங்க சார், நான் இதை பார்க்குறதா என்னோட தமிழ் தேசியத்தை பார்க்குறது அப்படின்னா என்னோட முதல் கடமையே டியூட்டியே தமிழ் தேசியம் தான். நான் யாருன்னு சொல்கிறதே இங்கே தமிழ் தேசியம் தான். ஸோ இப்போ நம்ம இந்த காலகட்டத்துக்கு எந்த அரசியல் பாதையை சரியாக தேர்ந்தெடுக்கணுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. 65 ஆண்டு கால திராவிட ஆட்சி என திராவிடன்கிற ஒரு பொய்யான முகத்திரையை என் முன்னாடி போட்டிருக்கும் போது அண்ணன் சீமான் அவர்கள் வந்துட்டு நீ திராவிடன்லாம் கிடையாது தமிழன்னு சொல்லிட்டு அந்த முகத்திரையை கிழிச்செறிஞ்சு எல்லாம் எழுந்திரிச்சு வாங்க நம்ம எல்லாம் தமிழர்கள் ஒன்று சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய நேரம் இதுன்னு அண்ணன் உசுப்பி விட்டு எடுத்துட்டு வந்தவங்க தான். எல்லாரும் சொல்லுவாங்க அண்ணன் வந்து என்ன பேசி எழுப்பி விடுறாரு, பேசி எழுப்பி விடுறாரு. பேசாம எப்படி தெரியும்? எனக்கு என்னோட வரலாறு பேசாம எப்படி தெரியும்? நான் புத்தகங்கள் படிச்சாதான் தெரியும், சிலர் பேசுனது கேட்டாதான் தெரியும். என் வரலாறு அழிக்கப்படும் போது ஒடுக்கப்படும் போது வாயை மூடிக்கிட்டு தான் என் பெத்தவங்களே இருந்தாங்க. அவங்களுக்கு பேச அவ்வளோ தெரியல. என்னை சுற்றி இருக்கிறவர்களும் அரசியல் பேசல. பொட்ட பிள்ளைக்கு என்னப்பா அரசியல் அப்படின்ட்டாங்க. ஆணுக்கும் சரியான அரசியல் கொடுக்கல, பெண்களுக்கும் சரியான அரசியல் கொடுக்கல. 65 ஆண்டு கால திராவிடம் பெண்களுக்கு அரசியல்னா என்னென்ன ஒரு புரிதலே உருவாக்கல, அரசியல் படுத்தலை.